السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. அம்மா அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழும்போதே வாழ்ந்ததற்கான நல்ல அடையாளங்களை ஏற்படுத்துவோம் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த சில வாரங்களாக சூரா லுக்மானிலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய சில உபதேசங்களை பார்க்கிறோம். அதில் அவர் தனது பிள்ளைக்கு மகனுக்கு சொன்ன உபதேசத்தில் மிக முக்கியமானது, தொழுகையை சரியாக நிறைவேற்று, நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல், தீமைகளை மக்களை விட்டும் தடுக்கக்கூடிய வேலையை செய், அழைப்பு பணி செய், இதில் ஏற்படுகிற சிரமங்களில் பொறுமையாக இரு, இதுதான் மிக மன உறுதிமிக்க காரியம் என்பதாக அவர் சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஆண் பிள்ளைகளோ அல்லது பெண் பிள்ளைகளோ ரெண்டுமே கலந்தும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ரெண்டு பேர்களுக்குமான இயல்புகள், பொறுப்புகள், கடமைகள் வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகள் தான் சோதனையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தையாக தாயாக இருக்கக்கூடியவர் அந்த ரெண்டு வகையான பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குரிய பொறுப்புகளையும் கடமைகளையும் அவர்களுக்கு சொல்லி உணர்த்தும் போது, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும்போது, சிறந்த தலைமுறையாக அவர்கள் உருவாகுவதற்கு இது ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதில் பெண் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முதலில் நாம் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்போம். முதலாவதாக, ஒரு பெண் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லித் தருகிறான். ஹுவல்லதீ கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் வஜஅல மின்ஹா ஸௌஜஹா லியஸ்குன இலைஹா. ஆணிலிருந்து அல்லாஹ் படைத்தான், அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். உங்களிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்கான துணையை படைத்தான். முதலில் ஆதம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். அவர்களிலிருந்து ஒரு பகுதியாக மனைவி படைக்கப்படுகிறார், பெண் படைக்கப்படுகிறார். அப்போ உங்களிலிருந்தே உங்களுக்கான துணையை அல்லாஹ் படைத்தான். நீங்கள், அதாவது ஒரு ஆண் அவர்களிடமிருந்து, இந்த பெண்களிடமிருந்து அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. அப்போ ஒரு ஆணுடைய நிம்மதி, அமைதி என்பது ஒரு பெண்ணிடமிருந்து தான் அது அடிப்படையாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்லித் தருகிறது. அதே போல இன்னொரு வசனத்தில், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் உங்களிலிருந்து உங்களுக்கான அந்த துணைவியரை, மனைவியை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாக நீங்கள் நிம்மதியும் அமைதியும் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் படைப்புகளை சிந்தித்து பார்க்கும்போது மிகப்பெரிய அத்தாட்சியங்கள் அமைந்திருக்கிறது என்று அல்லாஹ் திருமண அந்த ஒப்பந்தத்தை அல்லது திருமண வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இப்போ இந்த பல வசனங்கள் ஒரு அடிப்படையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கிறது. மன அமைதிக்கு காரணமாகத்தான் பெண்கள் இருக்கிறார்கள் என்பது. இப்போ குடும்ப வாழ்வில் அந்த குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கும் தொடர்வதற்கும் ஒரு பெண் முக்கிய பங்காளியாக இருக்கிறார். குறிப்பாக மனைவியாக வரக்கூடியவர் மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறார். குடும்ப அமைப்பு என்பது அவர்கள் மூலமாகத்தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதில் சிக்கல் ஏற்படும் போது குடும்பம் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. குடும்பத்தின் நிம்மதி என்பது பல நேரங்களில் இல்லாமல் போய்விடுகிறது. சிதிலமடைந்து போகுவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அவர்களுக்குரிய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். அல் இமாம் ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. ஒரு ஆட்சி தலைவன் அல்லது ஒரு மன்னர், அவர் ஒரு பொறுப்பாளி,
அவருக்கு என்று என்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து பொறுப்புகள் குறித்தும் அவர் விசாரிக்கப்படுவார். அப்ப தலைவனாக இருப்பவன், ஆட்சியாளனாக இருப்பவன், அவன் கௌரவத்திற்காகவோ மதிப்பிற்காகவோ புகழுக்காகவோ அவன் அந்த பதவி வழங்கப்படவில்லை. அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுடைய நிம்மதி, அமைதி, அவர்களுடைய வளர்ச்சி அத்துணையிலும் அவனுக்கான பொறுப்பு இருக்கிறது. அவன் மிகப்பெரிய பொறுப்பாளி அவன். இப்போ இன்றைக்கு பார்க்கிறோம், தலைவன் என்கிற அந்த இடத்தில், அந்த தகுதிக்கு, அந்த அதிகாரத்தில் வரக்கூடியவர்கள் தமக்கு கௌரவமாக நினைத்துக் கொள்கிறார்கள். அதற்கும் கௌரவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. மிகப்பெரிய பொறுப்பாளர். ஒரு ரஜுலு ராஇன் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇய்யத். ஒரு ஆண், அவன் ஒரு பொறுப்பாளி. அவன் தனது குடும்பத்தை குறித்தான எல்லா வகையான விஷயங்களுக்கும் அவன் பொறுப்பாளியாக இருக்கிறான். அது குறித்து அவன் கேள்வி கேட்கப்படுவான், மறுமையில் விசாரிக்கப்படுவான். அப்போ ஒரு ஆண், அவனது குடும்பம், அவனது பிள்ளைகள், பெற்றோர்கள், அவனது மனைவி மக்கள், பெற்றோர்கள், இது அவனது குடும்பம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கொடுக்க வேண்டியதோ, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதோ, பக்குவப்படுத்தக்கூடியதோ அனைத்து குறித்தும் விசாரிக்கப்படுவார்கள். அப்ப நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் நல்வழியில் அவர்களை பழக்கப்படுத்தவில்லையானால், அவர்களை பக்குவப்படுத்தவில்லையானால் நாம் குறைவு செய்திருக்கிறோம், நமது பொறுப்பில் நாம் தவறி இருக்கிறோம். அது குறித்தான விசாரணைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார். அடுத்து முக்கியமானது ஒல் மர்அத்து ராஇயா. ஒரு பெண் ஒரு பொறுப்பாளி. எதற்கு? ஃபி பைத்தி ஜௌஜிஹா, தனது கணவனின் குடும்பத்தில் பொறுப்பாளி. ஒரு பெண் தனது கணவனின் குடும்பத்திற்கு, கணவனின் குடும்பத்தார் விஷயத்தில் அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார். ஓ மஸ்ஊலத்துன் அன் ரஇய்யத்திஹா, அவருடைய பொறுப்பு குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். இது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தரக்கூடியது என்ன? ஒரு ஆண் தனது குடும்பத்தின் பொறுப்பாளி, ஒரு பெண் தனது குடும்பத்தின் பொறுப்பாளி என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லை, தனது கணவனின் குடும்பத்திற்கு பொறுப்பாளி. அப்ப அவர் திருமணத்திற்கு பிறகு தனது குடும்பத்தில், தனது கணவரின் குடும்பத்தின் சம்பந்தப்பட்ட அனைத்து நல்லது கட்டத்திற்கும் அவர் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார். இதைத்தான் நான் முதலில் சொன்னேன். ஒரு பெண் சிறந்தவராக ஒரு குடும்பத்திற்குள் செல்லும் போது அது அமைதியற்ற குடும்பமாக இருந்தாலும் அற்புதமான குடும்பமாக மாறுவதற்கு இவர் காரணமாக இருக்கிறார். அதே நேரத்தில் இவர் ஒரு மார்க்க அறிவற்றவராக இருந்தால், மறுமை சிந்தனை இல்லாதவராக இருந்தால், அமைதியான குடும்பமாக இருந்தாலும் சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பரவலாக பார்க்கிறோம். மார்க்கத்தினுடைய தெளிவுகள் இல்லாத காலத்தில் இருந்த அந்த ஒழுங்கோ, அந்த கட்டமைப்போ, மார்க்கம் மிகப்பெரிய அளவிற்கு தெளிவான இந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக குடும்பங்களின் சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். என் கணவர் யாரை மட்டும்தான் பார்ப்பேன், வேற யார் குறித்தும் எனக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. இந்த பார்வை இன்றைய தலைமுறையிடத்தில் சாதாரணமாக இருக்கிறது. எந்த பொறுப்பையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை, எந்த கடமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கான எந்த உரிமையை விட்டுக் கொடுக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான அல்லது சீக்கிரமாக அனைத்தையும் அடைந்து விட வேண்டும் என்கிற ஒரு தலைமுறை. இவர்கள் இப்படிப்பட்ட மனநிலைக்கு உருவானதற்கு இவர்கள் மட்டும் காரணமா? கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் காரணம். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் உலகத்திலேயே மிகச்சிறந்த அருள், உலகத்திலேயே மிகப்பெரிய இறைவனின் பாக்கியம் ஒன்று இருக்கிறது என்றால் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவி என்று சொன்னார். ஏன் சாலிஹான மனைவி உலகத்திலேயே பெரிய பாக்கியம்? உலகத்தில் ஒருத்தர் காசு பணம் இருந்தாலும், ஆரோக்கியம் இருந்தாலும், அல்லது பதவி அந்தஸ்து எது இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் விட உன்னதமான ஒரு பாக்கியம் சாலிஹான மனைவி அமைவது. ஏன் சாலிஹான மனைவி அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள்? அந்த மனைவியின் மூலமாகத்தான் சிறந்த தலைமுறை உருவாகும். சிறந்த தலைமுறை உருவாகுவதற்கு அவர் அடிப்படையான ஒரு காரணம். அப்ப நாம் சாலிகான பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை பக்குவப்படுத்தி இருந்தால் அவர்கள் எங்கு போய் சேருகிறார்களோ, எங்கு போய் வாழ்கிறார்களோ, எங்கு குடும்பம் தலைமுறை தலைக்குமோ சிறந்த ஒரு மனநிறைவான ஒரு தலைமுறையாக உருவாகும்.
அது பல இடங்களில் இன்றைக்கு கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது. எந்த பொறுப்பையும் நாங்கள் சுமக்க முடியாது என்று சொல்வதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். ஆனால் அந்த பெற்றோர்கள் அவர்கள் தாய் தந்தையாக இருந்து ஒரு குடும்பமாக அமைவதற்கு அந்த பெண் அந்த தாய் எவ்வளவு சிரமத்தை தியாகத்தை செய்திருப்பார். செய்த பிறகுதான் ஒரு நல்ல ஒரு கண்ணியமான ஒரு குடும்ப தலைவியாக அல்லது குடும்ப அமைப்பினுடைய அடையாளமாக அவர் இருக்கிறார். பல குடும்பங்கள்ல பாருங்க, நான் இதை பெண்களை திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், அவர்கள் இருக்கிறவரை அந்த பயன் தெரியாது. குடும்பத்தின் கட்டமைப்பின் வேறாக இருப்ப ஒரு பெண் ஒரு தாய் அவர் மரணித்து விட்டால் அந்த குடும்பம் கேள்விக்குறியாக பல இடங்களில் மாறிவிடுகிறது. அப்ப இருக்கும்போது அதன் அருமை தெரியாது. அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் பெண்களை தாயை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அந்த பெண் அந்த தாய் சிறந்தவராக ஒரு பெற்றோர்களால் உருவாக்கப்பட வேண்டும். அவர் ஆரம்பத்திலே இளம் வயதிலே எனக்குள்ள கடமை உரிமை மட்டும் தாங்க, எந்த கடமையும் செய்ய முடியாது என்று சுயநல போக்கோடு வாழ பெற்றோர்கள் பழகி கொடுத்தால் அவர்களது மரணம் வரை உள்ள வாழ்க்கை கேள்விக்குறியாகும். அவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக பல குடும்பங்களில் இருக்கிறது. வாப்பட்ட பேச மாட்டார், வாப்பாவுக்கும் இவங்களுக்கும் தொடர்பில்லை என்று பல வகையான குழப்பங்கள் சிக்கல்கள். அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணம் ஆண்கள் காரணமே இல்லை என்று சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் அதை பார்ப்போம். ஆனால் அடிப்படையான ஒரு காரணமாக ஒரு பெண் அமைந்திருக்கிறார். அந்த பெண் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே தாய் தந்தை சூசகமாக அடிப்படையாக ஒரு உபதேசத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா. நம்ம இங்க எல்லா உரிமையோடையும் சௌகரியத்தோடையும் இருக்கலாம், காலம் முழுவதும் இப்படி வாழ முடியாது. எதிர்காலத்தில் அல்லாஹ் எப்படி சூழ்நிலை மாற்றுவான், நீ வாழ போகக்கூடிய இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும், அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை ரொம்ப விரிவாக சொல்ல தெரியவில்லையானாலும் உனது கணவனின் வீட்டிற்கு நீ பொறுப்பாளி, மறந்துடாத. நம்ம வீட்டில் உள்ள நிறை குறை பற்றி அல்லாஹ் உங்களை விசாரிக்க போறதில்லை. ஆனால் உன் கணவர் வீட்டினுடைய அத்துணை குறித்தும் நீ தான் பொறுப்பாளியாக இருக்கிறாய், அதை நீ மறந்துடாத என்கிற உபதேசத்தை அவர்களுக்கு பக்குவமாக மேலோட்டமாக நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும்போது சிறந்த தலைமுறையினுடைய முக்கியமான ஒரு புள்ளியாக அவர் மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை புரிந்து வாழ அருள் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.